உங்க வாழ்க்கையின் எந்த காரியத்தில் நீங்க வெளியே வருவது முதல்ல எங்க ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? எண்ணுகிறதிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரராகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. அவன் ஜதறி போய் கிடக்கான். எல்லாம் ஆளுக்கு ஊரை விட்டு அதை விட்டு பல பிரச்சனையா அங்கங்கே துண்டு துண்டா கிடக்கிறான். அவங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ணுறாரு? என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது, இப்போ சோதனையாக இருக்குது, இப்போ சோதனை காலமாக இருக்குது, இன்னும் பார் கொஞ்ச நாளில் அது சாதனை காலமாக உனக்கு மாறும். ஆமென். பாருங்க, அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். எல்லாம் சொல்லுங்க, மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நான் சொல்லட்டுமா? முதல்ல உங்க செழிப்பு எங்க ஆரம்பிக்க தெரியுமா? நீங்க எண்றதுல தான் ஆரம்பிக்கும். உங்க கஷ்டத்துல இருந்து நீங்க வெளியே வருவது, உங்க தரித்திரத்திலிருந்து, உங்க கடன்ல இருந்து, உங்க வாழ்க்கையின் எந்த காரியத்துல நீங்க வெளியே வருவது முதல்ல எங்க ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? எண்ணுகிறதிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பாருங்க, ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி இதை நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் யூடியூப்ஸில் இருக்கும். ஐ கன்சிடர். எல்லாம் சொல்லுங்கள், ஐ கன்சிடர். தட்ஸ் அ கீ. அதாவது என்ன நடக்கிறதுன்றது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, ஆனால் நடந்ததை எப்படி எடுத்துக்கிறதுன்றது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கு. ஓ, இருக்கீங்களா? அங்கே பாருங்கள், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எப்படி டீச் பண்ணுறாரு பாருங்க. வெறும் பணக்காரங்க இல்லை ரொம்ப காசு வச்சிருக்கிறவங்க இல்லை எந்த கஷ்டமும் இல்லாதவங்க அப்படி கிடையாது. வாழ்க்கையின் போராட்டத்தில் இருக்கிறாங்க, செதறி இருக்கிறாங்க, வாழ்க்கையில் பெரிய சவால்கள் இருக்கிறது, எதிர்ப்புகள் இருக்கிறது, ஒரு ஹோப்லெஸ்ஸான சிச்சுவேஷன். அந்த சூழ்நிலை இருக்கிற மக்களுக்கு அவர் எழுதும்போது என்ன எழுதுறாரு? உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். எல்லாம் சொல்லுங்க, அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷமாக எண்ணுங்கள். நடக்கிறது சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா எண்ணணுன்ற போதனையே தேவையில்லை. நடக்கிறதுலாம் எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்கு. சூழ்நிலை எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்கு, எதிர்ப்பா இருக்கு. எதுவும் நேர்மறையா இல்லை, எதிர்மறையா இருக்குது. எப்படி மாத்துறது? இங்க இருக்கிற வாழ்க்கைய சூப்பரா எப்படி எடுத்துட்டு போகிறது? அவர் சொல்றாரு, முதல்ல இந்த பிரச்சனை இதெல்லாம் வழியா நீ போகும்போது ஒன்று தெரிஞ்சுக்கோ, இதெல்லாம் மாறக்கூடியது, இதெல்லாம் ஜெயிக்கக்கூடியது. எனக்கு குறைவில் இருக்கிற உன் வாழ்க்கை நிறைவுக்கு நேராக போக முடியும். ஆமென்.